நாள் என்ன ஆச்சுன்னா, ராம்பூர் என்கிற கிராமத்துல வளையல் விக்கிறவரு இருந்தாரு. அவரோட பேரு பீமா. அவங்க வீட்ல அவங்க மனைவி குசும், அதுக்கப்புறம் பசங்க 2 பேரு இருந்தாங்க. பீமா மற்றும் குசும் 2 பேரும் சேர்ந்து வளையல் செய்வாங்க. பீமா அந்த வளையல மார்க்கெட்ல வித்து அதுல வர பணத்தை வச்சுதான் அவங்க குடும்பத்தையே ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்க பாவம் ரொம்ப ஏழப்பட்டவங்க. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிச்சு வாழ்க்கைய அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. எப்பயும் போலவே ஒரு நாள் அவன் வளையல விக்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போறான். ஆனா எதுவுமே வியாபாரமே ஆகாது. அன்னைக்கு அவன் யோசிக்கிறான், அட என்ன இது, யாரும் இன்னைக்கு வளையல் வாங்குறதுக்கு வரவே இல்ல. இன்னைக்கு நான் வெறும் கையோட தான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அவனோட கூடைய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். மத்தியானம் நேரம் வேற. அந்த கூடைய தூக்கிக்கிட்டு நடக்க முடியல. அந்த வெயில்ல அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து போய்கிட்டு இருப்பான். அந்த வெயில்ல ரொம்ப தூரம் அவனால நடந்து போக முடியாததால அவன் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறான். ஆ, ஆ, ஐயோ இன்னைக்கு எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கே, என்னால தாங்க முடியல. அப்ப ஒரு பெரிய மரத்தை அவன் பாக்குறான். ஆ, ஆ, அட கடவுளே, இவ்ளோ பெரிய மரம் இருக்கே. சரி, கொஞ்ச நேரத்துக்கு இந்த மரத்துக்கு அடியிலேயே படுத்து கொஞ்சம் நல்லா தூங்குறேன். அந்த மரத்துக்கீழேயே அவனோட கூடைய அவன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே பக்கத்துல அவன் படுத்து தூங்கிடுறான். ஒரு மரத்துக்கீழ அவன் தூங்கிக்கிட்டு இருப்பான்ல, அந்த மரத்து மேல ஒரு பேய் இருக்கும். அந்த பேய் அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கும். அந்த பேய் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். கீழே படுத்துட்டு இருக்கும் போதே அவன் மேல பாக்குறான். இன்னைக்கு நான் கொஞ்சம் கூட சம்பாதிக்கவே இல்லையே. இப்ப நான் வீட்டுக்கு போய் குசுமுக்கு எங்க இருந்து பணத்தை கொடுக்கறது? அவ ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாளே. நான் மட்டும் என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம இப்ப எந்த ஒரு பண்டிகையும் இல்ல. பண்டிகைனாவது எல்லாரும் வந்து வளையல் வாங்குவாங்க. ஆ, ஆனா அடுத்த ஒரு பண்டிகை வர வரைக்கும் என் நிலைமை தினமும் இப்படிதான் போல. எனக்கு ஒண்ணுமே புரியல. இனிமே வீட்டு செலவெல்லாம் எப்படி பாத்துக்கிறது? பீமா மனசுல இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப சடனா சில்லுன்னு காத்தடிக்க ஆரம்பிக்குது. அந்த காத்துக்கு அவன் எப்ப கண்ணு மூடினான்னு தெரியல. பாவம், அவன் நல்லாவே தூங்கிடுறான். பீமா பேசிட்டு இருந்தது எல்லாமே அந்த மரத்துல இருந்த அந்த பேய் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். பாவம், அவனை பார்த்தா பாவமா இருந்தது. பாவம், அவனை பார்த்தா அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஐயோ பாவம், இந்த ஆளு எவ்வளவு கஷ்டத்துல இருக்காரோ என்னவோ. பாவம் பாத்தியா, இந்த மாதிரி கீழே படுத்த உடனே தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ பக்கத்துல இருந்த கூடிய பாக்குறா. அட எவ்வளவு அழகான வளையல்! இவங்களோட மனைவி ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. தினமும் புது புது வளையலா அவ போட்டுக்கலாமே. அவ்வளவு அழகான அந்த வளையல பார்த்த உடனே பேய் கூட அதை போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுது. அதுக்கப்புறம் மரத்துல இருந்து கீழே இறங்கிட்டு எல்லாத்தையும் அது போட்டு பாக்குது. ஒரு வாட்டி எல்லாத்தையும் கழட்டி கழட்டி புது புதுசா ஒன்னொன்னா போடுது. எவ்வளவு அழகா இருக்கு இந்த வளையல்! அப்ப கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களா? அட புரியவே மாட்டேங்குது. ரொம்ப விசித்திரமா இருக்கு. அடடா, இந்த கலர் எல்லாம் பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ரெட் கலர், இந்த ப்ளூ அதை விட இன்னும் நல்லா இருக்கு. எது எல்லாத்த விட ரொம்ப நல்லா இருக்குன்னு புரியவே இல்ல. நான் ஒரு வேலை பண்றேனே, இவரு கூடவே இவங்களோட வீட்டுக்கு நான் போயிடுறேன். என்னோட மாயத்தால இன்னும் அழகழகான வளையல செய்யலாம். அதுக்கப்புறம் பாக்குற யார் வாங்க மாட்டாங்கன்னு. எல்லாரும் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம நானும் அழகான வளையல போட்டுக்கலாம்ல. பேய் அதே மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் அவன் எப்ப எந்திரிக்கிறான்னு காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அவனும் எந்திரிச்சிடுறான். அட அட, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா என்ன? அட எவ்வளோ ஜில்லுன்னு எவ்வளோ நல்லா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. டைம் போனதே சுத்தமா தெரியல. சரி, இப்ப நான் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புறேன். ஏற்கனவே சாயந்தரம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். அதுக்குள்ள நான் போயிடணும். அவனும் அவனோட கூடைய எடுத்துக்கிட்டு அவனோட வீட்டு பக்கமா நடந்து போறான். அவ பின்னாடியே இந்த பேய் கூட நடந்து போகுது. கடைசியா அவனோட வீட்டுக்குள்ளவே போயிடுது. அவன் வீட்டுக்கு போனதும் அவங்களோட மனைவிய கூப்பிட ஆரம்பிக்கிறான். குசும், ஏய் குசும், எங்க இருக்க? வந்துட்டங்க. இந்தாம்மா இது புடி. இன்னைக்கு நான் இவ்வளோதான் சம்பாதிச்சேன். வளையல் வித்ததுல எனக்கு இன்னைக்கு பெருசா வருமானம் ஒன்றும் வரல. இன்னைக்கு இவ்வளோதான் பணம் வந்திருக்கு. நீ இதை எடுத்துட்டு போய் உள்ள வை. என்னங்க, இன்னைக்கு இவ்வளவு கம்மி பணம் கொண்டு வந்திருக்கீங்க? என்ன பண்ணட்டும், இன்னைக்கு யாருமே வளையல் வாங்க வரவே இல்ல. இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டங்க. பசங்களுக்கு வேற நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். வீட்ல ரேஷன் கூட இல்ல. என்ன பண்றதுன்னு புரியல. இந்த கடவுள் நம்ம கூட எதுக்காக இப்படி விளையாடுறாரு எனக்கு புரியல. என்ன நடக்குதுன்னு நம்மளே பார்க்கலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத.
நான் இதை விட இன்னும் அழகான வளையல் எல்லாத்தையும் தயாரிக்கிறேன். அதால வருமானமும் அதிகமாகும். சரி, நீ இந்த விஷயத்தெல்லாம் விட்டுரு. ஆமா, குழந்தைங்களா எங்க போனாங்க அத சொல்லு. அவங்க நீங்க எப்ப வரீங்கன்னு காத்திருந்து தூங்கிட்டாங்க. பீமா மற்றும் குசும் பேசுகிறது எல்லாமே பேய் கேக்குது. பாவம் ரொம்ப ஏழை போல இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வயிறே நிறையறது போல. நான் இவங்க 2 பேருக்கும் ஏதாவது உதவி பண்ணிதான் ஆகணும். மறுநாள் காலையில அவங்க ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சிடுறாங்க. சீக்கிரம் நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வளையல் செய்ய ஆரம்பிக்கிறேங்க, சரியா? அப்படியா? நீ போய் சீக்கிரமா சமைச்சிரு. ஏற்கனவே இன்னைக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா வளையல் விற்க வர போகணும். இதோ கொண்டு வரேங்க. அப்புறம் அவரு சாப்பிட்டுட்டு அதை விக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. பேய் கூட பீமா பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கு. பீமாக்கு பின்னாடி பேய் வர்றது கொஞ்சம் கூட தெரியாது. அடவா, இன்னைக்கு பீமாவோட கூடையில நிறைய அழகான வளையல் இருக்கு. இதுல ஒன்னொன்னா எடுத்து நானும் போட்டுப்பேன். பீமா மார்க்கெட்டுக்கு வந்து விக்க ஆரம்பிக்கிறான். பேய் கூட அந்த கூடை பக்கத்திலே உட்கார்ந்துருக்கு. வளையல் வாங்கிக்கோங்க. சிவப்பு, மஞ்சள், பச்சை அழகான வளையல வாங்கிக்கோங்க. அழகழகான வண்ணமயமான வளையல் வாங்கிக்கோங்க. வளையல் வாங்கிக்கோங்க. வளையல் வாங்கிக்கோங்க. அண்ணா, வளையல் விக்கிற அண்ணா, கொஞ்சம் இங்க வாங்கல. எனக்கு வளையல் வேணும். காட்டுங்க, வளையல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தோ இப்பவே வரேன்க்கா. இங்க பாருங்க, சிவப்பான வளையல்கள். பாத்தீங்களா இவ்ளோ நல்லா இருக்குன்னு? இந்தாங்க, உங்களுக்கு இந்த வளையல் ரொம்பவே நல்லா இருக்கும். சரிங்கக்கா, சொல்லுங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ டசன் வளையல் கொடுக்கட்டும்? அண்ணா, இந்த பிங்க் கலர் ஒரு வாட்டி காட்டுங்க. தோ இப்பவே காமிக்கிறேன்க்கா. இந்தாங்க பாருங்க, நீங்க கேட்ட பச்சை கலர் வளையல். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஆனா அவ்வளவு அழகா இல்ல. இதை விட இன்னும் அழகழகான வளையல் இருக்கு. நீங்க வேணும்னா இந்த ப்ளூ கலர் வாங்கிக்கோங்க. நீங்க இத உங்க கைக்கு போட்டுக்கிட்டா அது ரொம்பவே அழகா தெரியும். அண்ணா சரி, இந்த பிங்க் கலர் கொடுங்க. அண்ணா, இன்னும் அழகான வளையல கொண்டு வாங்க. பார்த்த உடனே பிடிச்சு போகணும், சரியா? அட கண்டிப்பாக்கா. சரி, இந்தாங்க நீங்க கேட்ட உங்களோட வளையல். எவ்வளவு அண்ணா? அது 50 ரூபா. அவங்க பணத்தை கொடுக்கறாங்க. இதை விட அழகான வளையல நான் எப்படி பண்றது? எல்லாரும் டிசைன் இருக்கிற வளையல் வேணும்னு வேற கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? இன்னும் அழகான வளையல் தேவைப்படுதா எல்லாருக்கும்? வளையல் வாங்கிக்கோங்க. அழகழகான வண்ணமயமான வளையல். வளையல் வாங்கிக்கோங்க. விதவிதமான வளையல் வாங்கிக்கோங்க. வளையல் வாங்கிக்கோங்க. வளையல் வளையல். இன்னும் நிறைய பேரு வளையல வாங்க வராங்க. ஆனா அவங்களுக்கு அந்த வளையல் பிடிக்கிறதே இல்ல. அண்ணா, வளையல் நல்லாவே இல்ல. எல்லாம் பழைய மாடலா இருக்கு. வாங்கிக்கோங்கக்கா, நான் டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறேன். இல்ல வேணாம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. யாருமே அவனோட வளையல வாங்கவே மாட்டாங்க. அவன் சரியா சம்பாதிக்க கூட மாட்டான். இன்னைக்கு நான் என் பொண்டாட்டிக்கு அதிகமான பணத்தை கொடுக்க முடியாதே. ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. தயவு செஞ்சு பண்ணுங்க. சாயந்தரம் ஆனதும் அவனும் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போய் அவனோட மனைவிய கூப்பிடுறான். குசும், குசும். அடடா, இதோ வந்துட்டேன். ஏன் அப்படி கத்துறீங்க? இந்தா இன்னைக்கான வருமானம். ஐயோ, என்னங்க இவ்ளோ கம்மி பணம் கொண்டு வந்திருக்கீங்க? இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள பசங்க கத்திக்கிட்டே ஓடி வராங்க. அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு. அப்பா, இன்னைக்கு எங்களுக்காக என்ன கொண்டு வந்தீங்க? ஓஹோ, இன்னைக்கு நான் உங்களுக்கு பொம்மை வாங்கிட்டு வரதுக்கு மறந்தே போயிட்டேன்ப்பா. கண்டிப்பா நான் நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். என்னங்க எவ்ளோ நாள் பசங்களுக்கு போய் சொல்லுவீங்க? தயவு செஞ்சு குழந்தைங்க இருக்கும்போது நீ எதுவுமே சொல்லாத, சரியா? நான் இன்னும் அழகான வளையல பண்றதுக்கு முயற்சி பண்றேன். அப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஆமா, எல்லாமே சரியாயிடும். அப்ப பேய் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். நான் ஏன் மாயம் பண்ணி அழகான வளையல செய்யக்கூடாது? அதனால இவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும்ல. நான் வேலைய நடுராத்திரியில முடிச்சிடுறேன். எப்படியும் அந்த நேரத்துல எல்லாரும் தூங்கிக்கிட்டு தானே இருப்பாங்க. இவங்க யாருக்குமே நான் தான் பண்ணேன்னு கண்டிப்பா தெரிய வராது. ராத்திரி ஆனதும் பேய் அழகான வளையல செய்ய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழகான வளையல செஞ்சு சைலண்டா வச்சிடுது. மறுநாள் காலையில அவ எந்திரிச்சு பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அடவா, இவ்ளோ அழகான வளையலா? ஒருவேளை அவர்தான் பண்ணிருப்பாரு போல இருக்கு. ராத்திரி இவர்தான் செஞ்சிருக்கார் போல இருக்கே. இப்ப கண்டிப்பா எல்லாரும் இந்த வளையல வாங்கிப்பாங்க. இத ஒரு துணி போட்டு நான் மூடி வச்சிடுறேன், இல்லனா அழுக்காயிடும். குசும் நினைக்குது பீமா தான் வளையல செஞ்சு வச்சிருக்காருன்னு. அட குசும், சீக்கிரமா சாப்பாட கொண்டு வா. நான் இப்ப வளையல வேற விக்க கிளம்பணும்ல. இதோ வரங்க. பீமா வளையல விக்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு கிளம்பிடுறாரு. பின்னாடியே பேய் கூட அவங்க கூட போகுது.
அவன் மார்க்கெட்டுக்கு போனதும் அந்த கூடையை இறக்கி கீழே வைக்கிறான். அப்புறம் அந்த துணிய அது மேல இருந்து எடுக்கிறான். அட என்ன இது, என் பொண்டாட்டி இவ்ளோ அழகான வளையலெல்லாம் தயாரிச்சிருக்கா. பீமா நினைக்கிற அவனோட மனைவி தான் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு. பீமா நினைக்கிறா குசும் தான் செஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி, ஆனா குசும் நினைக்கிறா பீமா தான் செஞ்சு வச்சிருப்பாருன்னு. நல்லதா போச்சு, எப்படியோ அவங்களுக்கு தெரியாது. வளையல் வாங்கிக்கோங்க, சிவப்பு மஞ்சள் பச்சை அழகழகான வளையல் வாங்கிக்கோங்க. வளையல். ஊரு ஜனங்க எல்லாருமே வளையல பாக்குறதுக்கு ஓடி வராங்க. அடடா பீமா அண்ணா, செம்மையா இருக்கு உங்களோட வளையல். அடஹா, எனக்கு அந்த வளையல் ரொம்பவே நல்லா பிடிச்சு போச்சு. எனக்கு அது பிங்க் கலர் தரீங்களா? எனக்கு அந்த ரெட் கலர், எனக்கு அது எல்லோ கலர் கொடுங்க. பாத்துட்டு இருக்கும் போதே அவனோட வளையல் எல்லாரும் வாங்கிட்டு போயிடுறாங்க. பீமா ரொம்பவே சந்தோஷப்படுறான். பேய் கூட பீமாவை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுது. சரி, இந்த மாதிரியே பீமாவோட எல்லா கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடட்டும்.